ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் மாங்கப்பழம் மனது பேசுகிறேன். இன்றைக்கி சசிகுமார் சிம்ரன் நடிப்பில் அபிஷேக் ஜீவந்த் இயக்கத்தில் போன மாதம் வந்து சின்ன பட்ஜெட்டில் பட்டையை கிளப்பின படம் இப்போது ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்திருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி அதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். சிலோனில் நிறையா வறுமை நிறையா பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதனால் வாழ்வாதாரத்துக்காக இங்கே வேறு ஒரு ஃபேமிலி சிம்ரன் சசிகுமார் அவங்க 2 பையன் ப்ராப்பர் விசா எதுவுமே இல்லாமல் கள்ளத்துணியில் வராங்க. வரவங்க இங்கே வந்து ஒரு கேசவ காலனின்னு சென்னையில் ஒரு இடத்துல செட்டில் ஆகிறாங்க. அவங்க அந்த மக்கள்கிட்ட என்ன பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்க, அவங்க மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருக்காங்க. அதே சமயத்தில் ராமேஸ்வரத்துலேருந்து வரவங்க அங்கே ஒரு குண்டுவெடிப்பு நடந்துருது. அதை வந்து இன்ஸ்பெக்டர் தேடுறாரு. அவங்களை கண்டுபிடிச்சாரா, இதெல்லாம் ஒரு ஃபீல் குட் ட்ராமாவாக இயக்குனர் தன் முதல் படத்துலேயே அழுத்தமாக பதிவு வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. படத்தில் வந்து சசிகுமார் வந்து ஒரு இளைஞர் தமிழாக வர்ற அந்த தோற்றம், ஒரு 2 வயசு பசங்களுக்கு வந்து அப்பா, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு படத்தில் வந்து ஓம் கதைக்கலாமா அப்படின்னு 2-3 வார்த்தையை மட்டும் வச்சுட்டாலே சிலோன்னு நம்பிடுவாங்கன்னு சொல்லி அதை அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. நிறைய இடத்துல ஒரு சிலோன் தமிழர்னு அவரே மறந்துடுறாரு. பட் மற்றபடி அவரோட நடிப்பு, அவர் குணச்சித்திரம், அவர் வந்து மற்றவங்களுக்காக போராடுற குணம், அதாவது ஒரு ஹெல்ப் பண்ண நினைக்கிற அந்த மனித நேயம் எல்லாமே வந்து படத்தில் அவர் கூட்டம் இருக்குது. இவங்க ஒய்ஃப் சிம்ரனுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ரோலு நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. சசிகுமார் ஒய்ஃபாக வராங்க, பக்கத்து வீட்டில் பழகிறது, பேசுகிறது, ஒரு அந்யோன்யமாக வரது ரொம்ப இயல்பாக இருக்குது. இவங்க வந்து சிலோன் பாஸ் வந்து சுத்தமாக பேசவே இல்லை. மேபி இவங்க இந்தியாவிலேருந்து போய் அங்கே கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு தெரில. இவங்களுக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் யோகி பாபா அண்ணனா வராரு. ஹெல்ப் பண்ணுற அந்த காட்சிகள்லாம் நிகழ்ச்சியாக இருக்குது. மெயினாக அந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ், இந்த படத்தில் வர சின்ன பையன், குட்டி பையன், அவன் ஏமாத்துறதுனால இப்படிலாம் பண்ணுறான்னு இருந்தால் கூட ரொம்ப ஓவர் டோஸாவோ அதிக பிரசங்கி தனமாகவும் இல்லாமல் படத்தை ஓரளவு ரசிக்க வைக்குது. குறிப்பாக அண்ணன் வந்து லவ் ஃபெயிலியரில் சுகமாக இருக்கும்போது இவன் மம்புட்டி அம்பாட்டுக்கு ஆடுறது, ராஜ்சிலக்கு வந்து ஒரு நாய்க்குட்டி வச்சு ஏமாத்துறது, ஓணம்னு பக்ஸை வந்து பேசுறது, எல்லாமே வந்து ரொம்ப இயல்பாக ஒரு பக்கத்து வீட்டு பையனை பார்த்து அந்த ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது. என்னோட அண்ணா வரவன் சீரியஸாக லவரை வச்சு நடக்கிற காமெடி, இவருக்கும் பக்ஸோ பொண்ணுக்கும் நடக்கிற உரையாடல்கள், அதே மாதிரி இவன் அப்பா மேலே வச்சுருக்க பாசத்தை வெளிப்படுத்துறது எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்தில் இளங்கோ, பக்ஸு எல்லாமே ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்கிறாங்க. ராஜ்சிலக்கு இது வந்து நல்ல ஒரு வேஷம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலோன் வந்து ஒரு ஃபேமிலி தப்பிச்சு வருது. அவங்க வந்து எந்த விதமான விசாவும் இல்லாமல் வராங்க. இதெல்லாம் முதல்ல ஒரு கேள்வி எழுப்பினா கூட அதுக்கப்புறம் போக போக நம்ம படத்தோட என்கேஜ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. படம் ஸ்லோவாக ஃபீல் பண்ணும்போது தான் அந்த சின்ன பையன் அடிக்கிற லூட்டி, பாஸ்கர், அப்புறம் வந்து இளங்கோ, இவங்களோட கேரக்டர்ஸ் வச்சு கொண்டு போயிருக்கிற ஸ்க்ரீன் பிளே, சாண்ட்ரோனோட மியூசிக்கு, இதெல்லாம் படத்துக்கு ப்ளஸ்ஸு. மைனஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ பக்கத்து வீட்டில் போய் காஃபி குடி வாங்குற மாதிரி சிலோன்லேருந்து அவங்க கிளம்பி வராங்க. ராஜீவ்காந்தி கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி இதே இளைஞர்ந்து வந்த ஒத்தக்கன் சிவராசன் அவங்க கூட இருந்த எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தங்கியிருந்தாங்க, அக்கம் பக்கத்தில் இருந்தாங்கன்றது தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஊருக்கே தெரியும். ஸோ ஒரு படமாக பார்க்கும்போது என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் டேஞ்சரான கண்டென்ட் மாதிரி தான் படுது. இவ்வளோ நல்லவங்களாக பாசமாக இருக்கிற அந்த கேசவனர் மக்கள் எங்கிருந்தும் வந்து நம்ம சசிகுமாருக்கும் சிம்ரனுக்கும் அவ்வளோ தாங்குறவங்க. அதே ஊரில் ஒரு பையன் அம்மா செத்து போயிருக்கு, 6 மாதமாக வந்து யாருமே கேட்பற அளவு குடிச்சிட்டு சுற்றுறான். அவனை கண்டுபிடி திட்டுறாங்க, அடிக்க போகிறாங்க. அவன் அம்மா இருந்தபோது யாருமே போகல. இதெல்லாம் எந்த விதமான ஒரு லாஜிக்கல் இயக்குனர் வச்சாருன்னு தெரில. ஆதார் கார்டு எல்லாமே அவங்க ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு தப்புமே இல்லை மாதிரி பொதுமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஒரு ஜென்ரலாக ஒரு நாடு ஒரு வரைமுறை நம்ம வந்து வகைப்படுத்தினதுக்கப்புறம் அதுக்கான சட்டத்திட்டங்கள் உட்பட்டு தான் நம்ம நடக்க முடியும். ரொம்ப இடியாப்பா சிக்கிற மாதிரியான விஷயத்தை ஒரு அப்படி இப்படி ஏதோ சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் அவர் இன்டென்ட் வந்து ஒரு மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், சர்வதேச இதை தாண்டி இருக்கணும், ஒரு நல்ல எண்ணத்தோடு எடுத்ததுனால இந்த குறைகளை மறந்துடலாம். சினிமா வந்து பிரிச்சியாக இல்லாமல் ரொம்ப இயல்பாக ஒரு குடும்பத்தை நம்மளே பார்த்த மாதிரி அந்த மக்களோட இயல்பான நடிப்பு, மியூசிக்கு எல்லாமே சேர்த்து படத்தை வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் கொண்டு போனதுனால மாம்பழம் பஞ்சலைன் டூரிஸ்ட் ஃபேமிலி டேலண்டட் 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாம்பழம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை.